Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 360 part 2. ஓபன் பண்ணா அந்த மேன்ஷனுக்குள்ள டம்மு 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 டம்முன்னு ஒரு சவுண்டு. எங்க போனா அவன்? என் கையில மட்டும் சிக்குனா அவனை நசுக்குன்னு நசுக்கிடுவேன். அவனை டம்மி பீஸ்னு விட்டு தப்பா போச்சு, கையில சிக்கட்டும், கண்டிப்பா அவனை பொழந்துறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த குமஷி வருவான். அப்போங்கும்போது கோஸ்ட் ரேப்னு சொல்லி பட்டன்னு பட்டாசு வெடிச்சு நம்ம உசோப்பு கண்டபடி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. அட லாஸ்ட் எபிசோட் அந்த பெரோனா வச்சு செஞ்சால அந்த சத்தம் தான் கேக்குது. ஒரு பாம பாடியில வச்சு வெடிச்சாலே பயங்கரமான டேமேஜ் ஆகும். அட்ட டைம்ல 100 பாம பாடியில வச்சு வெடிச்ச மாதிரி நம்ம உசோப்பு அப்படியே ரத்த கலரியோட திருச்சிருவான். இவ்வளவு வில்லத்தனத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் இந்த பெரோனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா. அவ்வளவுதான், உசோப்பால இதுக்கு மேல எந்திரிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பையன் பாடியில அவ்வளவு டேமேஜ். இங்க இந்த குமஷி அப்படியே டம்மு 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 டம்முன்னு வந்துகிட்டே இருப்பான். இங்க உசோப்பு என்னாச்சு எனக்கு? அந்த பெரோனா புள்ள என்னை விட வீக்குன்னு தானே நினைச்சேன், இந்த அளவுக்கு வீக்கா இருப்பான்னு நினைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது குமஷி அங்க வந்து நின்னு கைய ஓங்கி அடிக்க போவான். அப்ப பெரோனா நம்ம உசோப்புக்கு வார்னிங் கொடுப்பா. என்னன்னா குமஷியோட அடி நார்மல் பியரோட அடியை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமாமா. அதனால சிக்குன செத்தன்னு சொல்லுவா. அட சண்டாளி, இதை இப்பவா சொல்லுவேன்னு நம்மால பதறி அடிச்சு கத்தும் போது ஓங்கி ஒரே அடி. சிங்கம் படத்துல சூர்யா அடிச்சு அப்படியே பவுன்ஸ் ஆகி திரிப்பாங்கல்ல, அப்படியே உசோப்பு தரையில பவுன்ஸ் ஆகி திரிப்பான். பாவம் நம்ம பைய உசோப்பு. நம்ம குருவாலேயே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத ஒருத்திய நம்ம ஜெயிச்சு காட்டுவோன்னு நம்பிக்கையோட சண்டையில இறங்கினா. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அவ தோக்கடிச்சிட்டால, அதுக்காக பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு சண்டைக்கு இறங்கினா. ஆனா இப்ப பாத்தீங்களா, பெரோனாவும் போட்டு பொழந்துட்டா. அது மட்டும் இல்லாம இவங்க டம்மி பீஸ்ன்னு நினைச்சான் இல்லையா அந்த குமஷி, அது நம்ம உசோப் மேல ஏறி உட்கார்ந்து குமுறு எடுக்குது. அடி ஒன்னொன்னு இடிதான். உசோப் எவ்வளவு தடுக்க பாக்குறான், ஆனா சுத்தமா முடியல. ஒவ்வொரு அடியும் மிஸ் ஆகாம விழுது. சொல்ல போனா பல்லுகள் எல்லாம் திருச்சிருச்சு. இவனுக்கு இப்படி அடி வாங்குறதே பொழப்பா போச்சு. அவனுக்கு என்னன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தி இவன் ஜெயிச்சு கொஞ்சம் மாஸ் காட்டலான்னு பிளான் பண்ணான். ஆனா முடிவு இந்த அளவுக்கு வரும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கடைசி ஃபைனல் டச் அந்த குமஷி போட்டு அடிக்கிற அடி இருக்குதே, அதுலயே தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்மா இந்த பெரோனாவை ஜெயிக்கவே முடியாதுன்னு. அப்படி ஜெயிக்க முடியாட்டி போனா கூட பரவாயில்ல, அவ கன்ஃபார்மா இப்ப உசோப்ப கொன்றுவா. அதுக்கப்புறம் லூஃபி, அதுக்கப்புறம் மத்தவங்க. என் குரூ என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவளை விட்டானா கண்டிப்பா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. ஏதாச்சும் பண்ணி இவன் டீமை காப்பாத்தியே ஆகணுமே. இதுல வேற அந்த குமஷி கேப் விடாம அடிக்கிறான். அப்பதான் காப்பாத்துங்கன்னு சொல்லி கை நீட்டுவானா. டப்புன்னு அந்த செகண்ட் சோகே கிங்கோட மாஸ்க் எடுத்து போட்டுட்டு ஒரு ஜம்ப போட்டு குமஷியோட வாய்க்குள்ளேயே கைய விட்டுருவான். மாஸ்க போட்டவனே நம்ம பயிலுக்கு தனி தெம்பு வருது போல. நான் சோகே கிங்கடா உன்னைய காலி பண்ண போறேன்டான்னு சொல்லுவான். அந்த செகண்ட் குமஷியோட வாய்க்குள்ள இருந்து அந்த ஷாடோ அப்படியே வெளியில போகும். ஆனா அவன் சும்மா வாய்க்குள்ள கைய உள்ள சால்ட்டோட வாய்க்குள்ள கைய விட்டுருக்கான். நான் பிறந்ததே ஸ்னைப்பர் எல்லாம் இல்ல, என்கிட்டயே வா முடிச்சிட்டேன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அப்படின்னா அந்த கதாபாத்திரமாவே நம்மால வாழ்ந்துட்டு இருக்கான் போல. என் அடி என்னைக்குமே மிஸ் ஆனது இல்லன்னு பில்டப் வேற. இவன் பண்ண பார்த்துட்டு அந்த பெரோனா புல்லா ஆடி போயிருவா. எப்படி என் குமிஷியை நீ பியூரிஃபை பண்ணுவ? அந்த மாஸ்க போட்டா நீ என்ன பெரிய பருப்பாடா? அப்பவுமே உன் மூக்கு சப்பாத்தி சூற கட்ட மாதிரி தான்டா இருக்குது. அப்படி எப்படின்னு கோவத்துல பச்சை பச்சையா திட்டுவான். ஆனா உசோப்பு இப்போ சோகே கிங்காவே மெயின்டைன் பண்ணுவான். உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் கண்டு, என் பேரு சோகே கிங், இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு கேப்பான். என்னடா புது ஆள் மாதிரி நடிக்கிற? அவன் தான்டா நீ தான்டா அவன்னு சொல்லி கத்துவா. அப்படியே வெறி கொண்டு பாத்துட்டு இருந்தவன் திடீர்னு விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். ஓரியா உன்னை விடமாட்டேன்னு கத்திட்டே விரட்டுவா. இவன் இங்க கத்திட்டே ஓடுவான். என்னன்னா இவ கூட எல்லாம் என்னால சண்டை போட முடியாது. இப்ப பேசாம அவ கண்ணுல சிக்காம இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான் நல்ல விஷயம். அவகிட்ட மாட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு கெட்ட விஷயம் தான். இப்படி ஒருத்திய எதிர்த்து நான் சண்டை போடுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லி உசோப்பு சோகே கிங் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் சொல்லிக்கிறாங்களாமா. சாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெமோவும் நம்ம அம்பியும் ஒன்னா பேசிட்டாங்கன்னா எப்படி அந்த மாதிரி. அதாவது உசோப்பு என்னால அவளை பீட் பண்ண முடியாது, அவ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு புலம்புவான். சோகே கிங் தைரியம் சொல்றாராமா. அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, உன்னால முடியும், நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு அவன் பாசிட்டிவா எடுத்து கொடுப்பான். இப்படியே மாத்தி மாத்தி அவனுக்கே அவன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நிக்காம ஓடுவான். அவன் முடிவு பண்ணிட்டா இதுக்கப்புறம் இவனை விட்டோம் நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்ட கோஸ்டை ஏவி விடுவா. அது ஒண்ணு வெடிச்சாலே பயலுக்கு பல்லு பகடெல்லாம் பேர்ந்துரும். இத்தனை நேரத்தை அனுப்பி விட்டா என்ன ஆகுறது? இப்ப என்னன்னா உசோப்பு ஓட 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 அவளை எங்க தட்டினா ஜெயிக்க முடியும் அப்படி இப்படின்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே வருவான். இப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப பயந்து போனதுனால தான் இவனை பார்த்து மிரண்டு போய் நிக்காம ஓடுனா. ஆனா இப்போ ஃபுல் கான்பிடன்ஸ்ல இருக்கா, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு. அப்படி அவளுக்கு எப்படி கான்பிடன்ட் வந்துச்சு? ஏன்னா உசோப்ப பார்த்து ஒண்ணும் பண்ண முடியலன்னு பயந்து அடிச்சு ஓடனவதான அவ. அப்படி இவ பண்ண அட்டாக்ஸ் எதுவுமே அவளுக்கு பாதிப்பு இல்லன்னா எதுக்காக அவ பயந்து ஓடணும்? அங்க வச்சே உசோப்ப வச்சு செஞ்சிருக்கலாமே. இப்படி நம்மளால யோசிச்சுக்கிட்டே போவான். அவன் மேல ஃபுல்லா அந்த வெடிக்கிற கோஸ்டிங்க வந்து ஏறி உட்காந்துக்கும். ஆனா அவன் அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. எப்படி அவன் அப்படி மாறினான்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே தான் போவான். அவளால செவுத்துல ஏற முடியுது, பறக்க முடியுது. இவ்வளவு பண்ணும்போது உசோப்ப விரட்டும் போது எதுக்கு குடு 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 குடுன்னு நிக்காம ஓடனா? அதுவும் ரொம்ப பயந்து அழுதுகிட்டே
ஒண்ணா. அது ஏன் எதனாலன்னு மூளைய போட்டு புளிஞ்சுட்டு இருப்பான். உசோப்போட உடம்புல தான் கோஸ்ட் எல்லாம் ஏறிடுச்சு. அதனால டக்கு 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 டக்குன்னு சொடக போடுவா. அதுவும் பட்டு 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 பட்டுன்னு வெடிச்சு தெரியும். நம்ம பையன் குமஷியால டைவர்ட் ஆகும்போது திடீர்னு அவ காணாம போயிட்டா. அந்த டைம்ல தான் இந்த பெரோனா கிட்ட இப்படி ஒரு சேஞ்சஸ். அந்த டைம்ங்கும் போது என்ன ஆச்சுன்னு பயங்கரமா யோசிப்பான். அப்ப அந்த டைம் பின்னாடி அப்படியே பெரிய உருவத்துல வந்து நிப்பா. பாவம் உசோ மேல பாம்பு வெடிச்சதுனால பையன் அசைய முடியாம அப்படியே பேன்னு கிடப்பான். இருந்தாலும் இவளை எப்படி காலி பண்ணலான்னு அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னு அப்படியே யோசிச்சு பாப்பான். இவனை குமஷி துரத்திட்டு ஓடும் போது இவன் பயத்துல அங்கங்கன்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணி அவளை மிஸ் பண்ணிட்டான். அதே டைம் குமஷி கிட்டயும் மாட்டிருப்பான். ஆனா நெருப்ப வச்சு அவனை எப்படியோ டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். அந்த ஒரு டைமிங்ல தான் இவ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டா. அப்ப பெரோனா சரி ரைட்டு உன்னை ஒரு வழியா அடிச்சு துவச்சாச்சு, இனி மொரியா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் உரிய வேண்டியதை உறிஞ்சு எடுத்துருவாருன்னு சொல்லுவாளா. அந்த செகண்டுங்கும் போது உசோப்பு மேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சவன் அப்படியே ஸ்ட்ரைட்டா முன்னாடி பார்த்து இங்க மறையறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு அப்படியே சுத்தி முத்தி தேடி பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கும். அப்பவே அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இவ என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. கொய்யால இதோட உன்னைய காலி பண்ணிடுறேன்னு அவனோட கபூட்டோ ஆயுதத்தை எடுப்பானா. பெரோனா பார்த்துட்டு என்னப்பா ஏதாச்சும் கடைசி வார்த்தைகள் சொல்லணுமா, தாராளமா சொல்லு, நான் கேட்க தயாரா இருக்கேன்பா. சொல்ல போறது இல்லமா செய்ய போறேன்னு சொல்லி அந்த டோருக்கு நேரா எய்ம் வைப்பானா. அவ ஷாக் ஆகி என்னடா பண்ண போற, எதுவும் பண்ணாதன்னு கத்துவா. அவன் ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லி அடிப்பான். அந்த ஒரு அட்டாக் நாளா மாறி அது ஏதோ பூச்சியா மாறி அப்புறம் செவுத்துல போய் அடிச்சு கண்ணா பின்னான்னு வெடிச்சு அந்த ரூமே உடஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிக்கும். உசோப்ப அப்படியே இழிச்சுக்கிட்டே பாப்பான். பெரோனாக்குன்னா செம பீதியா ஐயோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு. அப்ப அந்த ரூம் கம்ப்ளீட்டா உடஞ்சு விழும். அதுக்கப்புறம் தான் என்ன ஏதுனே மேட்டர் தெரியுது. பெரோனாவோட உண்மையான பாடி அந்த ரூம்குள்ள மறைஞ்சிருக்குது. இப்ப வெளியில இருக்குது அவளோட கோஸ்ட். அதனாலதான் நம்ம பயலால அவளை எதுவும் பண்ண முடியல. இப்ப தொக்கா மாட்டிட்டாளா, இதான உன் ஒரிஜினல் பாடி, இன்னையோட நீ செத்தடின்னு சொல்லிட்டு நம்மால செம்மையா ஹாப்பி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.